நபித்தோழர்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தில், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களிலே சிலாகித்து சொல்கிறார். அவர்களை பாராட்டுகிறார். அவர்களுடைய சிறப்புகளை பதிவு செய்கிறார். குறிப்பாக அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கபலமாக இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால்தான் அபு புர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் தன்னுடைய தந்தை சொன்னதாக அறிவிக்கிறார். ஒரு நாள் மக்ரிப் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் நிறைவேற்றி விட்டு நாங்கள் பள்ளிவாசலிலே இஷா வரைக்கும் அமர்ந்திருந்தோம். மக்ரிபை தொழுது விட்டு மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரும்போது இவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருப்பதை கண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஸில்தும் ஹாஹுனா, தொடர்ந்து இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு மக்ரிப் தொழுதோம், இஷாவையும் உங்களோடு தொழுவதற்காக வேண்டி நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பாராட்டினார்கள். பாராட்டி விட்டு அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வானத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அந்நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும். நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும். ஃபைதா தஹபத்தின் நுஜூம் அத்தஸ்ஸமா அமா துஅத், நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள். நட்சத்திரங்கள் இல்லாமல் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். வ அன அமனத்துன் லி அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஃபைதா தஹப்து அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், நான் போய்விட்டால் என்னுடைய தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், வ அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மதி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாவார்கள். என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஃபஇதா தஹப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் போய்விட்டால் அத்தா உம்மதி மா யுஅதூன், என்னுடைய சமுதாயத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது. இதிலே சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஹைரு உம்மதி கர்ணி, ஹைரு நாசி கர்ணி, என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள், என்னுடைய மக்களிலே சிறந்தவர்கள், என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள் என்று 3 தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்கிற தர்மம் இருக்கிறது, நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் அதற்கு நிகராக மாட்டாது என்று சொன்னார்கள். இப்படி சஹாபாக்களுடைய சிறப்புகள் ஏராளம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சஹாபாக்கள் என்றால் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் சஹாபி என்று அழைக்கப்படுவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அந்த நிலையிலேயே மௌத்தானவர் ஈமான் கொள்ளுகிறார், அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார், அவர் மூமினாகவே மௌத்தாகிறார் என்றால் அவர்தான் சஹாபி. சில நேரங்களில் ஓரிருவர் அவர் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டு விட்டு பிறகு இஸ்லாத்தை விட்டு போயிருக்கலாம். அப்படி போனவர்களை சஹாபி என்று சொல்வதில்லை. சில நேரங்களில் சஹாபாக்களை குறை காண வருகிறவர்கள் அல்லது அவர்களை டேமேஜ் பண்ண வருகிறவர்கள் இவ்வாறு சில செய்திகளை சொல்லுவார்கள். ஆனால் அதை நாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. சஹாபி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் கொண்டு வந்ததை ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகளை ஈமான் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முஃமினாக இருக்கிற நிலையில் யார் மரணித்தார்களோ அவர்கள்தான் சஹாபாக்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபி என்றால் முதல் கண்டிஷன் அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும், மூமினாக இருக்க வேண்டும், மூமினாக மௌத்தாக இருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்கள் மிக முக்கியமானவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. இப்போ ஹஜ்ஜத்துல் விதாவிலே 1,24,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டதாக சில புத்தகங்களில் எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது. பொதுவாக சஹாபாக்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,00,000க்கு மேற்பட்டது என்று சொல்கிறார்கள். சிலர் 1,14,000 பேர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் ஒரு தெளிவான சான்றுகளோடு பதியப்பட்டது கிடையாது. நம்ம இந்த ஆய்வுகளை எல்லாம் பார்க்கிற போது லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றிய சில முக்கியமான நூல்கள் ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்டிருந்தன. அவற்றிலே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஃபதாயிலு சஹாபா, சஹாபாக்களின் சிறப்புகள் என்கிற நூல் மிக முக்கியமான ஒரு நூலாகும். அதே போல இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சியரு அஅலாமின் நுபலா என்கிற புத்தகத்தில் என்கிற புத்தகத்திலும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிறார்கள். அதுபோல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் இசாபா என்கிற ஒரு புத்தகத்தை சஹாபாக்களுடைய வரலாற்றை சொல்வதற்காக என்றே தொகுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குறிப்பிடத்தக்க சில புத்தகங்கள் ஆரம்ப காலங்களில் சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிற்பட்ட காலங்களிலே குறிப்பாக நவீன காலத்திலும் பலர் சஹாபாக்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இதிலே சஹாபாக்களை பற்றி எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் 100% சஹாபாக்களுடைய சஹீஹான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல முடியாது. குறிப்பாக ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட சஹாபாக்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ சஹாபாக்களை பற்றி பேசுகிற குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன, சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதுபோல சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட புத்தகங்களும் இருக்கின்றன. இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் சில முக்கியமான அம்சங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் அனைவருமே நம்பகமானவர்கள் என்பது அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதியாகும். அஸ்ஸஹாபா குல்லுஹும் உதூல் என்று சொல்வார்கள். அதாவது சஹாபாக்கள் எல்லோரும் நம்பகமானவர்கள். இப்போ சஹாபாக்களை யாராவது டேமேஜ் பண்ண வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு பித்அத்தை உருவாக்க விரும்புகிறவராக இருப்பார் அல்லது ஒரு வழிகேட்டுக்கு வித்திடுகிறவராக இருப்பார். அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் எக்காரணம் கொண்டும்
சஹாபாக்களை குறை காண்பதில்லை. இதிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் ஒரு சிலர் இந்த பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வார்கள். தங்களை ஒரு பசுவாக காட்டிக்கொண்டு வருகிற புலிகள், நல்லவர்களாகவும் சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தை நெறிப்படுத்த வந்தவர்களாகவும் தியாகிகளாகவும் நல்ல கொள்கைவாதிகளாகவும் தங்களை காட்டிக்கொண்டு புதிய கொள்கைகளையும் இந்த மார்க்கத்தில் குழப்பங்களையும் உண்டு பண்ண எண்ணுகிறவர்கள் சஹாபாக்களை பற்றி தவறாக பேசுவதையும் எழுதுவதையும் விமர்சிப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ என்ற சத்திய கொள்கையில் இருந்த மக்கள் அனைவருமே சஹாபாக்கள் அத்தனை பேரும் நம்பகமானவர்கள் என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை நேசிப்பது ஈமானாகும். சஹாபாக்களை நேசிக்கணும். ஒருவர் முஃமினாக இருக்கிறார் என்றால் அவர் சஹாபாக்கள் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் சஹாபாக்களை பகைப்பவர்கள், சஹாபாக்களை குறை காண்பவர்கள் ஒன்றில் குஃப்ரில் இருப்பார்கள் அல்லது நிஃபாக்கில் இருப்பார்கள். இப்ப நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறார். முனாஃபிக்குகள் சஹாபாக்களை சுஃபஹா என்று சொன்னார்கள். நல்லா புரியுங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மூமின் சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த சுஃபஹாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் சுஃபஹாக்கள் என்று சொன்னது சஹாபாக்களை. சுஃபஹா என்றால் மடையர்கள், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் என்பது அர்த்தமாகும். இப்போ முனாஃபிக்குகள் தான் வந்து நின்று சஹாபாக்களை மடையர்களாக, முட்டாள்களாக, அறிவிலிகளாக காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யாருமே சஹாபாக்களை மடையர்களாகவோ முட்டாள்களாகவோ அறிவிலிகளாகவோ காட்ட மாட்டார்கள். இன்றைய காலத்தில் ஒருவர் வந்து அவர் எந்த நிலையில் உள்ளவராகவும் இருக்கலாம், எந்த அமைப்பில் உள்ளவராகவும் இருக்கலாம், சஹாபாக்களை அறிவிலிகளாக, முட்டாள்களாக, மடையர்களாக, பதவி மோகம் பிடித்தவர்களாக, கீழ்த்தரமானவர்களாக விமர்சிக்க முயற்சி செய்கிறார் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவருடைய விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் நிச்சயமாக ஒரு வழிகேட்டுக்கு வித்திடுகிறார்கள். வழிகேட்டை நோக்கி அவர்கள் சமூகத்தை அழைக்க தயாராகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். எனவே சஹாபாக்கள் நேர்மையானவர்கள். சஹாபாக்களை நேசிப்பது ஈமானாகும். சஹாபாக்களை பகைப்பது, கோபித்துக் கொள்வது நயவஞ்சகம் அல்லது குஃப்ராகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சஹாபாக்கள் மலக்குகள் அல்ல. சஹாபாக்கள் மலக்குகள் அல்ல. சஹாபாக்கள் நபிமார்களும் அல்ல. சஹாபாக்கள் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களில் அல்லாஹ்வினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் நற்சான்று பகரப்பட்ட மனிதர்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக, மக்காவை வெற்றி கொள்வதற்கான ஏற்பாடுகளை மதீனாவில் வைத்து செய்கிறார்கள். அதாவது ஒரு இராணுவ படையெடுப்பை அவர்கள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை மக்காவில் உள்ள தன்னுடைய உறவினர்களுக்கு ரகசியமாக எத்தி வைக்கிறார். எத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை ஒரு பெண்மணி இடத்திலே கொடுத்து மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து, இப்படி ஒரு பெண்மணி ஒரு லெட்டர் கொண்டு போகிறார், அந்த லெட்டர் போனால் நம்முடைய பிளான், மக்காவை வெற்றி கொள்வதற்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய பிளான் அங்கே தெரிந்துவிடும். எனவே வேகமாக சென்று அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அல்லாஹுடைய உதவியால் அந்த சஹாபாக்கள் போய் அந்த பெண்மணியிடமிருந்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை படித்து பார்த்தால் அதிலே இந்த மக்கா வெற்றிக்கான
படையெடுப்புக்குரிய தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. எழுதியவர் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையில் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஹாத்திபே, எதற்காக இந்த கடிதத்தை நீர் மக்காவுக்கு அனுப்பினாய் என்று விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது பக்கத்தில் இருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டப் போகிறேன் என்று சொன்னார். அவருக்கு கோபம் வந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள். கண்டித்து சொன்னார்கள், உமரே, இவர் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். அல்லாஹு தஆலா பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டான். எனவே இப்படி நீர் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று அவரை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவரை நெறிப்படுத்தினார்கள். அவருடைய தவறை அவருக்கு சுட்டிக்காட்டினார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். இங்கே நாம் சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்று பொதுப்படையாக சொன்னார்கள். குறிப்பாக அவ்வப்போது சில சம்பவங்கள் நடக்கிற போதும் அதை கட்டுப்படுத்தினார்கள். இப்படி இருக்க இந்த நயவஞ்சகர்கள் சஹாபாக்களை தரக்குறைவாக பொதுமக்கள் மத்தியிலே விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு இவர்களை முழுக்க புறக்கணிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை முழுக்க சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும். இல்லாமல் போனால் அவர்கள் நல்லது செய்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று அவர்களை நியாயப்படுத்தி கொண்டு நம்ம போனால் கடைசியிலே அவர்கள் சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி விடுவார்கள். இன்றைக்கு ஷியாக்கள் செய்வது போல. ஷியாக்கள் சஹாபாக்களில் சுமார் 7 சஹாபாக்களை தவிர மற்ற அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு முர்த்தத்தானவர்கள் என்று நாக்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பேசுகிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன்களில் மிக பிரதானமான ஒருவராக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று நாக்கூசாமல் இன்றும் பேசுகிற பேச்சுக்கள் யூடியூபிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை கேவலமாக விமர்சிக்கிறவர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நமக்கு நல்லது செய்தார், நம்முடைய நேர்வழிக்கு காரணமாக இருந்தார்கள், சமுதாயத்தில் போராடுகிறார்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிறவர்களை நியாயப்படுத்த நீங்கள் போவீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலும் நீங்கள் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள். நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட, புகழ்ந்து பாராட்டப்பட்ட மனிதர்கள் என்கிற வகையில் அவர்களிடத்தில் நடந்த தவறுகளை நாம் பெரிதுபடுத்தி பூதாகரமாக்கி அவர்களை விமர்சிக்கிற ஒரு நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடாகும். அதே நேரத்திலே சஹாபாக்களிடத்தில் தவறுகள் இடம்பெற்றதாக சில செய்திகள் வரும். அந்த செய்திகளை நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற விஷயத்திலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்ம அந்த செய்திகளை எடுத்து படித்து பார்த்தால், இப்போ அலி ரலியல்லாஹு அப்படி நடந்தார்கள், அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சில செய்திகள் வரும். இவற்றை நுணுக்கமாக படித்து பார்த்தால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள் போலியானதாக இருக்கும். அப்ப அந்த சம்பவங்கள் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சம்பவங்களாக இருக்கும். சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவதற்காக என்றே இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களா இருக்கும். அப்ப இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களை தூக்கிட்டு வரக்கூடாது, அதை குப்பையில் போடப்பட வேண்டியவை. இது முதல் நிலைப்பாடு. இரண்டாவது, நீங்கள் பார்த்தால் சில சம்பவங்கள் உண்மையாக அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருக்கும். ஆனால் அந்த சம்பவங்களை நாம் நுணுக்கமாக படித்து பார்த்தால் அதில் சில சஹாபாக்களை டேமேஜ் பண்ணக்கூடிய முறையில் இடைச்செருகள் செய்யப்பட்டதாக இருக்கும். இப்ப சஹீஹானதை எடுக்க வேண்டும், இடைச்செருகளை தூக்கி வீச வேண்டும். மூன்றாவதாக, சில நேரங்களில் அது சரியாக இருக்கும். உதாரணமாக,
சஹாபாக்கள் மத்தியில் நடந்த சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு ஜமல் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கான நிலைமை. இந்த நிலைமையில் நாம் அவர்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள், இப்படி பண்ணிவிட்டார்கள் என்று அவர்களை பற்றி பேசாமல், இந்த இடத்தில் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற செய்திகள், ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து வைத்து நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். இது இவர்களுடைய இஜ்திஹாதாகும். இஜ்திஹாதில் தவறு விட்டவர்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த சஹாபாக்களுக்கும் ஒரு கூலி கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டோடு நாம் மௌனமாக இருக்க வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டு நாம் செல்லக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களில் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய மூமின்களின் தாய்மார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அஹ்லுல் பைத்தினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இப்படி சஹாபாக்களுடைய விஷயத்தில் நமக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. அதே போல சஹாபாக்களில் மிக சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் ஹதீஸில் இன்னார்தான் என்று நேரடியாக தனித்தனியாக பெயர்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் பொதுப்படையாக நம்முடைய உலமாக்கள், நம்முடைய சொன்னால் சலஃப் உலமாக்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சஹாபாக்களில் மிக உயர்ந்தவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்துகிறார். இதில் இந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதற்கு அடுத்த நிலையில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்துகிறார். மூன்றாவது யார் சிறந்தவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா என்கிற அந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்கள் மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், நான்காவதாக இது போக பொதுவாக உலமாக்கள் இவர்களுக்கு அடுத்த நிலையில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர், இவங்க 4 பேரும் போக மற்ற 6 பேர், சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸெய்த், தல்ஹா இப்னு அப்துல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற இந்த சஹாபாக்கள் அதற்கு அடுத்த நிலையில் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல அதற்கு அடுத்த நிலையில் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், அதற்கு அடுத்த நிலையில் உஹதில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், அதற்கு அடுத்த நிலையில் பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் என்று சஹாபாக்களுடைய அந்த ஒரு அதாவது சிறப்பின் தகுதிகளை இப்படி தரத்தி பண்ணுகிறார்கள். ஆனால் பொதுவாக எல்லா சஹாபாக்களும் நேர்மையானவர்கள், நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்பதிலே நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போது நாம் அவர்களுக்காக ரலியல்லாஹு அன்ஹு என்று ஆண் சஹாபிக்கும், ரலியல்லாஹு அன்ஹா என்று பெண் சஹாபியாவுக்கும், பலரை குறிப்பிடுகிற போது ரலியல்லாஹு அன்ஹும் என்று பன்மையாகவும், அதே போல 2 சஹாபாக்கள், உதாரணமாக இப்னு அப்பாஸ் என்று சொன்னால் இவங்க 2 பேரும் சஹாபாக்கள். அப்துல்லா என்பவரும் சஹாபி, அப்பாஸும் சஹாபி, வாப்பாவும் சஹாபி, மகனும் சஹாபி. எனவே இப்னு அப்பாஸ் என்றால் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்வது. அதுபோல இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் எனும்போது மகனும் சஹாபி, வாப்பாவும் சஹாபி. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்வது. இப்படி சொல்லி துஆ செய்வது நம் மீது உள்ள பொறுப்பாகும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப சில நேரங்கள்ல ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹுமா, ரலியல்லாஹு அன்ஹும் என்று வருகிற போது சிலருக்கு அதுல தெளிவில்லாமல் போவது இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறோம். ஒரு ஆண் சஹாபியா இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பெண் சஹாபியாக இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேராக இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹுமா, பல சஹாபாக்களாக இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹும் என்று அவர்களுக்கு துஆ செய்து கொள்ள வேண்டும். இப்ப தமிழில் எழுதுகிற போது சுருக்கமாக ரதி என்று நாம் எழுதுகிறோம். ரதி என்று எழுதுகிறவர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்ஹா, அன்ஹும் என்று சொல்வாராக இருந்தால் பிரச்சனை இல்லை.
அதை படிக்கிறவரும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி படிப்பார் என்றால் பரவாயில்லை. இப்னு அப்பாஸ் ரலி என்று படிப்பாராக இருந்தால் தப்பு. எனவே ரலி என்று எழுதக்கூடாது. எழுதிவிட்டு பூரணமாக வாசிப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. ஆனால் எழுதுவது ரலி என்று எழுதி படிக்கும் போதும் ரலி ரலி என்று படிப்பாராக இருந்தால் பிழை. அப்படி எழுதக்கூடாது. ஒரு தவறுக்கு நாம் வழி அமைக்கிறோம். அல்லது மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ரலி என்று வருகிற இடங்களில் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று பூரணமாக சொல்லுங்கள் என்பதை நம்ம சொல்ல வேண்டும். அதே போலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சல் என்று யூஸ் பண்ணுவது. நபி சல் என்று வாசித்து கொண்டு போனா தப்பு. அவசரத்திலேயும் நபி சல் என்று வாசிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாசிப்பதாக இருந்தால் சல் என்று எழுதுங்கள். இல்லை என்றால் பூரணமாகவே எழுத வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல சஹாபாக்களில் முஹாஜிர் அன்சார் என்று இருக்கிறது. முஹாஜிர் என்று சொன்னால் மக்காவிலே முஸ்லிமாக சஹாபியாக இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர் முஹாஜிர். அந்த முஹாஜிர் என்பதை ஒருமையிலே முஹாஜிர் என்றும் பன்மையிலே முஹாஜிரூன் என்றும் சொல்வார்கள். அதே போல மதீனாவில் உள்ள ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக அங்கே இருந்தார். அவரை அன்சாரி என்று சொல்வார்கள். பன்மையாக அன்சார் என்று சொல்வார்கள். அன்சார்கள் என்று சொன்னால் மதீனாவில் இருந்து முஸ்லிமாகிய சஹாபாக்களை குறிக்கும். முஹாஜிர்கள் என்றால் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் சென்றவர்களை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு சஹாபாக்கள் நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 1,00,000-க்கும் அதிகமானவர்கள் இருந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் இஸ்ஸாபா என்கிற தன்னுடைய புத்தகத்தில் கூட ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய பெயர்களைத்தான் கொண்டு வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். எனவே எல்லா சஹாபாக்களுடைய பெயர்களும் எல்லா சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக சஹாபாக்கள் நமக்கு நல்ல முன்மாதிரிகள். சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ஏகோபித்த முடிவை அடைந்து விட்டால் அவர்களுடைய அந்த முடிவு மார்க்கத்தில் பிரதானமான இடத்தை வகிக்கும் என்பதும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உலமாக்களின் ஏகோபித்த முடிவாகும். நல்லா புரியுங்க நான் சொல்றது. சஹாபாக்கள் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தில் ஏகோபித்த முடிவு, சஹாபாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏகோபித்த முடிவை அந்த சஹாபாக்கள் அடைவார்களாக இருந்தால் அந்த முடிவு மார்க்கத்தில் உறுதியான ஒரு ஆதாரமாக கொள்ளப்பட வேண்டும் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த சலஃபுகளைச் சேர்ந்த உலமாக்களினுடைய ஏகோபித்த முடிவாகும். இதுல மாற்று கருத்தை சொல்லுகிறவர் வழிகேடர் வழிகேடர் வழிகேடர். சஹாபாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவுக்கு மாற்றமான கருத்தை ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாத்த பாதுகாவலர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு கிடைக்கிற போது அதை படிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.